ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசையில் உட்பட்டு. மாணவ செல்வங்களே, என்று உங்களுக்காக இந்த மூச்சு இருக்குல்ல, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்காக மூச்சை கவனிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியாமையே நம்முடைய காற்றினாவது நம்ம உடலுக்குள்ளே போய் இன்னொரு வழியாக அது வெளியே வரும். பாதி நேரம் இந்த வழியாக போயிட்டு இந்த வழியில் வரும், இந்த வழியில் போயிட்டு இந்த வழியில் வரும், ரெண்டு வழியிலும் இல்லாமல் இப்படி போய் உள்ளே வரும். அதெல்லாம் நம்ம எந்த நேரத்துக்கு எந்த நேரத்தில் அந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த பிரபஞ்சம் என்னென்ன பண்ணுது, இந்த பூமி உங்களை எல்லாம் எப்படி வாழ வைத்து கொண்டிருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவும் அந்த உண்மை நிலையை அறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணோம், காலையில் இந்த மூச்சையை கவனிக்கிற பயிற்சி, அதுக்கு பேர் மூச்சு பயிற்சின்னு பேர். அந்த மூச்சு பயிற்சியை சொல்லி தருவதற்காக நம்முடைய வந்திருக்கிற நம்முடைய நந்தினி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி. அவங்க போதும், அவங்க ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாக இந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அதன் மூலம் பல நன்மைகளை அவங்க உள்ளுக்குள்ளே உணர்ந்திருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நானாக என்ன பண்ணேன், அவங்கள பார்த்து அவங்கள கவனித்து நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பயன்பெறுவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலத்தில் ஒரு வயசுக்கு மேலே அவங்களே தானாக உணருவாங்க அப்படின்ற அழைத்ததின் பேரில் அவங்க 11 மணிக்கெலாம் என்ன பண்ணணும், அவங்க அலுவலகத்துக்கு போய் வருகை பதிவேட்டில் கை வைக்கணும், ஃபிங்கர் வைக்கணும். அதனால் இன்னும் 3 நிமிடங்களுக்கு இது அவங்க கேட்ட நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை உங்களிடம் என்ன பண்ண போகிறேன் சேர்த்து அந்த வகுப்பை எடுப்பதற்கு வணங்கி மகிழ்கிறேன். வாருங்களம்மா, இந்த வகுப்பை நீங்கள் தொடங்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம், புரியுதா நான் சொல்கிறது? அவங்க என்ன சொல்கிறாங்களோ நல்லா கவனித்து பண்ணுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்றாக கொடு. ஒரு 25 வருஷமா இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமா இருக்கு. அது குழந்தைங்களுக்கு நீங்களாம் பண்ணீங்கன்னா உங்களோட நினைவாற்றல் புரியல, சுவாத்திரம் எடுக்கும்போது ஒரு டைம் எடுக்கும்போது டீச்சர்ஸ் மிஸ் எல்லாம் எடுக்கும்போது புரியல, எனக்கு ஏறல, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியலையே, சார்கிட்ட திட்டு வாங்குறோமே, மிஸ்கிட்ட திட்டு வாங்குறோமே, அப்போ நம்ம படிப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மனசு இப்போ இந்த இதுலயே அம்மா அப்பா திட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லை உங்களுக்கு? அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, இல்லை விளையாட விட மாட்டேங்கிறாங்க, படின்னு படிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க அப்படின்ற உங்களுக்குள்ள இருந்து நம்மளால என்ன முடியல அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சி. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான பயிற்சி தான். உங்களுக்கு கூட இந்த மூச்சு சுவாசத்தை நம்ம பேசிகிட்டே இருக்கோம், மூச்சு ஓடுதா, எல்லாருக்கும் ஓடுதுங்களா, தெரியுதா? அதை கவனிக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்காக நம்ம வேகமாகவும் விட தேவையில்ல, மெல்லமாகவும் விட தேவையில்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு அமைதியா ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. நீங்க இந்த பயிற்சி எடுத்துக்கும் போது காலையில் எழுந்த உடனே பெட்லியா உட்காந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கையை கோத்துக்கணும், காலை சப்பலாங்க போட்டுன்னு உட்காந்துக்கணும், கையை கோத்தணும், கண்கள் மூடிக்கிட்டு இந்த சுவாசத்தையே கவனிக்கணும். அவ்வளவுதான் இந்த பயிற்சியே, அவ்வளவுதான். காலையில் எழுந்த உடனே ஒரு டைமும் படுக்க போறதுக்கு முன்ன பெட்ல உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, புக் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் புக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி அப்படியே சுவாசத்தையே கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க சாமியை நினைக்க தேவையில்ல, எந்த ஒரு கடவுளையும் நினைக்க தேவையில்ல, யாருமே உங்களோட இயல்பா நடக்கக்கூடிய அந்த சுவாசத்தை மூச்சு காத்த கவனிச்சா போதும். புரியுதா? யாருன்னா புரியலன்னா கேளுங்க. புரியுதுன்னா உங்களோட சுவாசத்தை கவனிக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்க சுவாசத்தை கவனிக்க போறீங்க. ஓகே, பண்ணலாமா? ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகே, கைகளை கோத்துக்கோங்க, சப்பலாங்க போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். கண்கள் மூடிக்கோங்க. நீங்களும் செய்யலாம் சார்.
ரொம்ப இறுக்கமாலாம் கையை கோத்துக்க தேவையில்ல. இயல்பா இயல்பா அப்படியே சாதாரணமா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கைகளை இப்படி இது பண்ணிக்கோ. கை கோத்துக்கப்பா, கை கோத்துக்கோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கைகள் கோத்துக்கோங்க. இயல்பா உங்க மடி மேல வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரிப்பா அப்படி நேரா அப்படிலாம் உட்கார தேவையில்ல. நீங்க பாட்டு இயல்பா நீங்க உட்கார. கண்கள் மூடிக்கோங்க. நான் சொல்றத காதுல மட்டும் கவனமா வாங்கிக்கோங்க. வேற ஒண்ணும் தேவையில்ல. கண்கள் மூடிக்கோங்க. சட்டுன்னு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா கண்ணை திறக்க கூடாது. நான் சொல்லும் போதுதான் கண்கள் திறக்கணும். அதுவரை உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான அந்த சுவாசத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. உள்ளே போகும் மூச்சு, வெளியே வரும் மூச்சு, எப்படி உள்ள போகுது, எப்படி எவ்வளவு தூரம் உள்ள போகுது, எவ்வளவு தூரம் வெளியில வருது, இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்களோட கவனம் ஃபுல்லா கண்கள் மூடிக்கோங்க. கண்கள் மூடிக்கிட்டு இதை கவனிக்கணும். ஒரு 5 நிமிடங்கள். மியூசிக் போடுங்க. எங்க மியூசிக்? யாரும் கண்களை திறக்க வேண்டாம். மெதுவா உங்க கைகளை பிரிச்சு கண்ணா திறக்க வேண்டாம். கண்ணை திறக்காம கைகளை பிரிங்க. கையை பிரிச்சு கண்கள் மேல வைங்க. கண்கள் மேல வைங்க. 1 2 3 4 5. மெதுவா உங்க கைகளை பார்த்துட்டு கண்கள் திறந்து பார்க்கலாம். உங்க இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. என்ன ஒரு ஹாப்பியா இருக்கலாமா? கை தட்டுங்க. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். இன்னும் ஃபாஸ்டா. ஓகே, சூப்பர். எப்படி இருந்தது? எல்லாரும் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? ஓகே. டெய்லி இதே மாதிரி ஐயா கிளாஸ் எடுக்க போறதுக்கு முன்னே ஐயா இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில உட்காரலான்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெய்லி நீங்க திருக்குறள் கத்துக்கும் போது இன்னும் உங்களோட நினைவாற்றல் ரொம்ப அதிகமாகும். சரியா? சரியா? நல்லா இருந்துச்சா? நன்றி. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நான் ஏதோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அமைதியா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அது எல்லாம் இல்லாம அப்படியே அழகா என்ன பண்ணீங்க, ரொம்ப அருமையா எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் இது பண்ணோம். கடைசியில் அந்த இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண இப்படி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி நம்ம சக்தி திரையரங்கம் இருக்குல்ல, அது பக்கத்து சந்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தில் தராங்க, நீங்கள் போகலாம். போயிட்டு அந்த பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க, அவங்கெல்லாம் அம்மாலாம் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய தின்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். சரியா?
அப்பா அம்மாவோட வாங்க. அப்பா அம்மாவோட வாங்க. என்னைக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாசத்துல அடுத்த மாசம் இது எங்க கடைசி ஞாயிற்றுக்கிழமை. கடைசி ஞாயிற்று, ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது. அந்த முகவரி மட்டும் சொல்லுங்களேன். சிவசிவ இல்லம்னு சொல்லிட்டு சக்தி தேட்டர் பக்கத்துல இருக்கு. சிவசிவ இல்லம்ல சக்தி தேட்டர் ஒன்னாவே ஒரு சந்து போகும். அந்த சந்திலே இருக்குது. தெரியுதா? ரைட் சைடா இந்த பக்கமா? லெஃப்ட் சைடு. இல்ல, சக்தி தேட்டர் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் சைடு. அதுல ரோடு மேலே ஏறினீங்கன்னா கொஞ்சம் தூரம், ஒரு கொஞ்சம் எத்தனை, ஒரு 10 வீடு தள்ளியா? இந்த ப்ரோக்ராம் வந்து இங்க வந்து அதான் ஒரு 4 வீடு தள்ளி. நீங்க போயிருக்கியா? உனக்கு தெரியுமா அந்த வீடு? அப்பா அந்த சரி. வீட்டுக்கு இப்ப இந்த வர ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம காலையில 10ல இருந்து 1 மணி வரலாம் 1 மணி வரைக்கும் நடக்குது. ஒண்ணு பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கோயம்புத்தூர் போறேன் இல்லையா? நீங்க இங்க வந்து கிளாஸ் முடிச்சிட்டு அப்படியே போயிட்டு போங்க. சரி, அடுத்த மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கதான் இருக்க போறேன். நான் பாக்குறேன். இது ஒரு உன்னதமான பயிற்சி, நல்ல பயிற்சி. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பேப்பர் பப்ளிக் எழுதுறல, அந்த பேப்பர் பரிசு எழுதும் போது இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முன்னாடியே போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். 40 ஒன்னோட ஆன்சருக்கு 40 எழுதுவேன், 60 ஒன்னோட ஆன்சருக்கு 60 மார்க் வரும். சென்டம் வரும். இந்த டெய்லி பயிற்சி பயன் பண்ணணும். அந்த 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 பக்குவத்துக்கு மனதை கொண்டு வந்து அடக்கிறதா அந்த வேலை. நான்லாம் கவனிச்சேன். இந்த மூக்கு எப்படி போகுது, காற்று எப்படி வெளியே வருது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முறை உள்ள இழுத்து விடணும், எத்தனை முறை வெளியே விடணும், எத்தனை முறை இது பண்ணலாம் பயிற்சி கொடுப்பாங்க. சரியா? இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்த நந்தினி அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு நம்முடைய கரைவழியாலே நன்றி சொல்லுவோம். இன்னொரு நாளைக்கு இந்த கோடை கொண்டாட்டம் முடியறதுக்குள்ள நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரும்போது இன்னொரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னமும் நீங்க வந்து இது மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து இந்த அமுதத்தை தர வேண்டும் என்று சொல்லி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.